அண்மையில் மதுரையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை ஒரு பிரச்சனை வந்து நம்ம கண்டிருக்கிறோம். அது நாளடைந்த விஷயம். அந்த சிக்கந்தர் மலையில் வந்து தீபம் ஏற்றுறது எந்த இடம் ஏதுங்கிறது கோர்ட்டுடைய தீர்ப்பும், அதற்குண்டான பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு பிஜேபி வந்து முயற்சி செஞ்சும் அந்த மதுரை மக்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தினார்கள். திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழகத்தில் ஒரு கலவரம் ஏற்படாத வண்ணம் அவர்கள் தடுத்து நிறுத்தியதை அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இருப்பினும் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ராஜன் செல்லப்பா என்பவர் ஒரு வலைதளங்களில் ஒரு செய்தி வருகிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய தர்காவை இடிக்கப்படும், அகற்றப்படும் என்று. அது உண்மை செய்தி இல்லை என்றும் அது ஃபேக் நியூஸ் என்றும் பல வலைதளங்களில் வருகிறது. ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அல்லது பிஜேபி ஆகட்டும், இவர்கள் முன்கூட்டி யாரோ ஒருத்தரை வைத்து இப்படி ஒரு செய்தியை பரப்புவார்கள். அதற்கு பிறகு அதை வந்து இலகுவாக இடிப்பதற்கு தயாராவார்கள். ஆகவே அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அதிமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய பிஜேபி முற்றிலுமாக தமிழகத்தில் வேரோடு மண்ணோடும் அகற்றினால்தான் தமிழக மக்கள் திராவிட மாடல் ஆட்சியோடு தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை இந்த நேரத்தில் நினைவில் கொள்ளுங்கள்.